இன்றைய அனுதின தியானம். மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். சங்கீதம் 119:37. உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும் என்பது தாவீதின் ஜெபம். இந்த உலக வாழ்க்கையில் பலவிதமான நிலையற்ற இன்பங்கள் நம்முடைய கவனத்தை தேவன் பக்கத்திலிருந்து அகற்றுகிறது. அவைகளை அனித்தியமான பாவ சந்தோஷங்கள் என்று வேதம் சொல்கிறது. அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு எபிரேயர் 11:25. அவைகள் இம்மைக்குரிய சந்தோஷங்கள், அதனுடைய முடிவு வெறுமையும் மாயையுமாயிருக்கிறது. பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். யோனா 2:8. எனவே இவைகளில் நம்முடைய கவனம் இருக்கும்போது நாம் எளிதில் தேவனுடைய கவனத்திலிருந்து நாம் உலகத்திற்கு திசை திருப்பப்படுகிறோம். தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். நம்முடைய சொந்த முயற்சியால் நம்முடைய கவனத்தை உலக காரியங்களில் இருந்து திருப்ப முடியாது. அதற்கு தேவனோடு நம்முடைய ஐக்கியம், அவருடைய கிருபை மற்றும் அவர் மேல் நாம் வைத்திருக்கும் விசுவாசம் அவசியம். நம்முடைய வாழ்க்கையில் கவலை, துக்கம், வேதனை, விரக்தி போன்றவைகளின் ஊடாக நாம் செல்லும் போது நம்மை தேவனிடத்திலிருந்து விலகி போறோம். எனவே தேவன் என்னோடு இருக்கிறாரா, என் சூழ்நிலைகள் அவருக்கு தெரியுமா என்ற கேள்விகள் எழும்புகிறது. இத்தகைய சூழ்நிலையில் நம்முடைய கண்களை தேவன் பக்கம் திருப்ப வேண்டும். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். சங்கீதம் 34:18. இப்படிப்பட்ட நேரங்களில் நாம் தேவனுடைய சமூகத்தை நாடி அவர் பக்கமாய் நம்முடைய கண்களை திருப்பும்போது சோர்ந்து போய் பலவீனப்பட்டு காணப்படுகிற நம்மை தேவன் உயிர்ப்பிக்கிறார். நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன், கர்த்தாவே உம்முடைய வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பியும். சங்கீதம் 119:107. அவருடைய வார்த்தையை நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்து நம்மை உயிர்ப்பிக்கிறார். அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதை நாம் பார்க்க முடியும். என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டிக்கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். சங்கீதம் 119:25. அப்பொழுது உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம், எங்களை உயிர்ப்பியும், அப்பொழுது உமது நாமத்தை தொழுது கொள்ளுவோம். சங்கீதம் 80:18. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். தேவனுடைய பணியில் போதகர் தானியேல் கார்த்திகேயன். தலைமை போதகர் முதற்பேரானவர் ஜெப வீடு.